அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சரவணன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹப் மேனேஜர்னு சொல்லுவோம் ரமேஷ். இவர் வந்து நம்மளுடைய ஹப் ஆப்ஸ் மேனேஜர் அஜித். ஸோ ஸ்பின்னியோடைய இந்த கிளைக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. பொதுவாக ஸ்பின்னி வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஒரு ப்ரீ ஓன்டு கார்ன்ற செக்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குர்கான் பேஸ்ட் கம்பெனி. ஸ்பின்னியோடைய முதல் பிரான்ச் வந்து டெல்லி என்சிஆரில் ஸ்டார்ட் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் பெங்களூர், ஹைதராபாத், புனே, மும்பை, தென் அகமதாபாத். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஸ்டார்ட் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர், சண்டிகர், லக்னோ, தென் ரீசெண்டாக கொச்சிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த யூஸ்டு காருடைய மார்க்கெட்டுடைய வளர்ச்சி வந்து உலகளவுலேயே வந்து மிகவும் அதிகமாக இருக்குது போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம். ஏன்னா நிறைய ப்ரொடக்ஷனுடைய டைம்லாம் கம்மியாகுதுன்றதால மக்களுடைய விருப்பம் வந்து யூஸ்டு காராக இருக்குது. ஏன்னா உடனே போய் கிடைச்சிரும், நீங்கள் உடனே போயிட்டு எந்த மார்க்கெட்லையும் எடுக்கலாம். பட் ஸ்பின்னியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வித்தியாசமான யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம். நம்ம கிட்ட வந்து எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே 1 year என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுக்குறோம். இது எல்லா இடத்துலையுமே கவர் ஆகும், இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும். தென் 5 நாளில் உங்களுக்கு கார் பிடிக்கல, உங்களுக்கு வந்து எந்த ரீசனாக இருந்தாலும் சரி பிடிக்கலன்னா நீங்கள் கார் ரிட்டர்ன் பண்ணிடலாம். மொத்த அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் பண்ணிடுவோம். தென் ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன்ல இருந்து நம்மளே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். லைக் வீட்டுக்கே நீங்கள் டெஸ்ட் ரைஸ் புக் பண்ணலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து காரை காமிப்போம், கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை பார்க்கலாம், ஃபீல் பண்ணலாம். தென் பிடிச்சிருக்கு அப்படின்னா மினிமம் புக்கிங் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் காரை வந்து ஒரு 3 நாள் உங்களுடைய ரிசர்வேஷன் வைக்கலாம். அந்த காரை யாருக்கும் காமிக்க மாட்டோம். இது வெளியே வந்து நிறைய பேர் பண்ணுறது இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்து தென் டவுன் பேமெண்ட் மட்டும் நீங்கள் கட்டினாலே போதும். பேலன்ஸ் இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே ஸ்பின்னி பார்த்துக்கும். தென் இன்சூரன்ஸ் அகெயின் வீட்டுக்கே வந்து டெலிவரியுமே கொடுப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 இடத்துல வந்து ஸ்பின்னி இப்போ கரண்ட்ல இருக்கு. இந்த பார்க்ன்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூனிக் கான்செப்ட். மற்ற எந்த டீலர்ஸுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல ஆரம்பிச்சோம், கிட்டத்தட்ட 10-15 ஏக்கர். தென் அதுக்கடுத்து பூனே, தென் அகைன் அகமதாபாத், தென் லாஸ்டா கொச்சி, இப்போ இந்த சென்னை பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 நம்ம ஸ்பின்னியை ஸ்டார்ட் பண்ணோம் வடபழனியில். அதோடைய ஒரு நல்ல அப்ரோச் நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 300-400 காசு சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்டாக ஸ்பின்னியில் சென்னையில் மட்டுமே வந்து ஒரு 400 காசு சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த யூஸ் காருடைய விருப்பம் வந்து கஸ்டமர் நிறைய இருக்குன்றதால அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 காசு உங்களால் ஈஸியாக பார்க் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி ஸ்பின்னியில் ஏன் நான் கார் எடுக்கணும்னா கஸ்டமர் சர்வீஸ். நம்மளுடைய சென்ட்ரிக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் தான். கஸ்டமருக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன். தென் ஒரு காரை எடுத்து அப்படியே கொடுக்கறது இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃபர்பிஷ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே சென்னையில் ரெட் ஹில்ஸ் நம்மளுக்கு தனியாக கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கரில் ரிஃபர்பிஷ்மெண்ட் சென்டர் இருக்கு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்க. இங்கே ஆஸ் அ ஸ்பின்னியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கும். ஸோ வேலை வாய்ப்புகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஸ்பின்னியை பற்றி நம்ம சைடில் சொல்லணும். செகண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே எவால்வ் ஆயிடுச்சு. கரண்ட்ல வந்து செகண்ட் ஹேண்ட் காருடைய மார்க்கெட்டுடைய நெட் ஒர்த் லைக் குளோபல் வைஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பில்லியன் கிட்ட இருக்கு. அதுக்கு 2 ட்ரில்லியன் கிட்ட இருக்கு. அது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அடுத்த 2027க்குள்ள இது ரெட்டிப்பாகுன்றது தான் வந்து ஒரு கணிப்பாகவே இருக்கு. ஸோ இங்க வந்து நிறைய லோக்கல் ஃப்ளேவர்ல லைக் டீலர்ஸ்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு ஆஸ் அ கஸ்டமராக நான் வாங்கும்போது எந்த ஒரு இடர்பாடுமே இருக்காது. நீங்கள் காரை நம்பி எடுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ரெண்டு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அஷ்யூர்டுன்னு சொல்லுவோம், பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம். அஷ்யூர்டில் வந்து ஆல்மோஸ்ட் நியூ கார் மாதிரியே தான் உங்களுக்கு. ஒரு புது காரில் போய் நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு ரிப்பேர் ஒர்க்குமே இருக்காது இல்லைங்களா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி காசு இருக்கும். பட்ஜெட்டில் போது கொஞ்சம் லைக் மேபி ஒரு டோர் மாற்றிருக்கலாம், இல்லை ஒரு பஞ்சஸ் ஓப்பனாக இருக்கும், டெக்னிக்கல் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ அந்த கார் சேலிங் இருக்கும். பட் ஸ்டில் 2 காருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1 year வாரண்டி அப்படின்றது, என்ஜின் கியர் பாக்ஸ் 1 year மெக்கானிக்கல் வாரண்டின்றது எந்த ஒரு கார் எடுத்தாலுமே சரி, அது 3 லட்ச ரூபாயில் இருந்தாலும் சரி, 30 லட்ச ரூபாய் இருந்தாலும் சரி, எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ளிகபிள். ப்ளஸ் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து 2 ஹப்புமே சேர்த்து 600 கார்கள் கிட்ட இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2.5 lakhsல இருந்து 30 lakhs வரைக்கும்.
ஸோ ஆஸ் அ செல்லராக நீங்கள் கார் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம், வீட்டுக்கே வருவோம். 30 கிலோமீட்டர் வரைக்கும் வீட்டுக்கே வந்து வண்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஃப்ரீ இன்ஸ்பெக்ஷன் தான், மற்ற எந்த ஒரு காம்படிட்டருமே அதை ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. நீங்கள் வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். என்னுடைய வண்டியை இப்போ கரண்ட்ல என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி ஃப்ரீ இன்ஸ்பெக்ஷன்ஸ் யாருமே மார்க்கெட்டில் தர முடியாது. ஸோ அதையும் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸிங் கிடைக்கும். அகெயின் பேமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டான பேமெண்ட். அது செல்லராக இருக்கும்போது மார்க்கெட்டில் என்ன ஒரு பிரச்சனை இருக்கா யூஸ்டு காரில், அந்த வண்டியை விற்றதுக்கப்புறம் அது நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையான்ற ஒரு தெளிவே இருக்காது. மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்பின்னியில் நீங்கள் காரை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக ஆகுன்ற உத்தரவாதமும் ஸ்பின்னி தருது. நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்பின்னியை ரீச் பண்ணி என்னுடைய வண்டியோடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் இந்த நாளில் விற்றேன், இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ன்றது கேட்கலாம், நம்மளால சொல்ல முடியும். சில கார்கள் வந்து இல்லை இன்னும் விற்கலை, இப்போ தான் எடுத்திருக்கோம், 1 மாதம் தான் ஆகுது, இன்னும் விற்காமல் இருக்குன்னா நீங்கள் எங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஷோரூம்ஸ்க்கு வந்து வண்டியை பார்க்கலாம். அது உங்கள் வண்டி, நீங்கள் விற்றுருக்கீங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆஸ் அ செல்லராக நீங்கள் வண்டி விற்கும்போது உங்களுக்கு அதுவுமே பெனிஃபிட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம கோயம்புத்தூர்லேயும் இருக்கும், அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறோம். இந்த பிரான்ச்சா சார்? ஸோ இந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்க் அப்படின்ற கான்செப்ட்ல, பார்க்குடைய கான்செப்ட் என்னன்னா இந்த இடத்துல நம்மளுடைய கார்களும் நம்மளுடைய ஸ்டோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். as a கஸ்டமராக நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஷோரூமுடைய செட்டப்ல இருந்து ட்ரைவ் பண்ணுற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நியூ மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செட்டப்ஸ் இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துடைய மொத்த கார் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 300 கார்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சார், சென்னையை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் பேண்டமிக் அப்புறம் கஸ்டமருக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கிற கார்களுடைய சேல் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு மாதம் நம்ம ஒரு 400 கார் விற்கிறோம் அப்படின்னா அதில் 30% ஆஃப் கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பேக்கெட்டில் தான் வருது. ஏன்னா அந்த ப்ரைஸ் பேக்கெட்டுக்கு போகிறவங்க ஒன்று யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, சில மாடல்களும் இருக்குது, இல்லைன்னா ஃபேமிலி ஆடியன்ஸாக இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் கார்லேருந்து செகண்ட் கார் ஸ்விட்ச் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் காரே அதுவாக தான் இருக்கும், பட் ஸ்டில் கொஞ்சம் சேஃப்டியான வண்டியாக வேணும் அப்படின்ற மாதிரி 5 to 6 லட்ச ரூபாய்க்கு கார்கள் வந்து அதிகமாகவே சேல் ஆகும் அந்த ப்ரைஸ் பேக்கெட். என்ன மாதிரி கேட்குறீங்க சார்? ஓகே, ஸோ பொதுவாக ஸ்பினியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2010க்கு அப்புறம் இருக்கிற கார்கள் எல்லாமே எடுப்போம் ஓகேங்களா. பட் இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டராக தான் இருக்குது. அகைன் சென்னையை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ரீசெண்டான காசு 2018க்கு அப்புறம் இருக்கிற கார்களுடைய சேல் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அதோடைய இப்போ கரண்ட்டில் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ காரோடைய ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஒரு மாடல் நீங்கள் போய் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6 லட்ச ரூபாய்க்கு வாங்கின வண்டி இப்போது நிறைய ரீசனுக்காக வந்து 7.5-8 ரூபா கிட்ட வந்துடுது. ஸோ அதே கார் அதே ஃபீச்சர் தான். பட் நான் ஒரு 2018க்கு அப்புறம் எடுக்கும்போது எனக்கு ஒரு 2 to 2.5 லட்ச ரூபா கிட்ட கம்மியாகவே கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட் 2018க்கு அப்புறம் இருக்கிற கார்கள் வந்து ரொம்பவே துரிதமாக சேல் ஆகுது. இவி வெஹிக்கிளுடைய மார்க்கெட் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் கர்வ்ல தான் சார் இருக்கு. நிறைய அஸ் அ மார்க்கெட்டாக அதை பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ். எப்படி நம்ம இனிஷியலில் வந்து சைக்கிள்ல இருந்து கார் லைக் ஆட்டோ கார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பெட்ரோல் டீசல் அப்படியே மல்டிபிளாக போகும்போது ஈவின்றது அடுத்த ஸ்டெப். பட் அது இன்னும் லேர்னிங் கர்வ்ல தான் இருக்கு. ப்ளஸ் இந்த லைக் நம்ம மாதிரி சென்னை மாதிரி சிட்டியில் வந்து அதோடைய நீடுகள் வந்து அதிகமாக ஆயிருக்கு. பட் அது சார்ஜிங் பாயிண்ட்ஸோடைய தேவைகளை வந்து கரெக்டாக பூர்த்தி பண்ணணும்னா அதுவுமே எமர்ஜிங் மார்க்கெட் தான். இல்லை சார், நம்ம இது வரைக்கும் இவி சேல்ஸ் எடுக்கலை, பட் டெஸ்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெல்லி NCRல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருக்கிற ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா R&D தனியாக இருக்கு. அகைன் இதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல விரும்புகிறேன், நம்ம கிட்ட R&D டீம்னே ஒரு டீம் தனியாக இருக்கு. ஸோ ஸ்பினியில் அது வேற எந்த ஒரு கம்பெனிலுமே இல்லை. எக்ஸாக்டா கவர்மெண்ட்ல இருந்து நார்ம்ஸ் எதுவும் கரெக்டா வரல சார். பட் அகைன் என்னுடைய தேவையை பொறுத்து தான், பெட்ரோலா டீசலான்றது தனிநபருடைய விருப்பம் தான். நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வண்டி ஓட்டணும்னா நான் ஆஸ் அ கஸ்டமராக நான் டீசல் போவேன். இல்லை நான் வந்து இப்போ நான் தான் எடுப்பேன், பட் ஸ்டில் எனக்கு ஓகே, எனக்கு ஒரு பவர் வேணும் வண்டியில் அப்படின்னா நான் பெட்ரோல் போவேன். இதுதான் வித்தியாசம். எங்ககிட்ட கேட்டிங்கன்னா யூஸ்டு கார்லேருந்து அப்கிரேட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ஆஸ் அ பர்சனாக நான் வாங்கும்போது அதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும்.
மீன்வெல் ஆல்ரெடி இப்போ நீங்கள் புது கார் வாங்குறீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு காரை வாங்கி அதில் ஒரு 2 லட்ச ரூபா போட்டு நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்க. பட் அதே மாடல் அதே வண்டி ஒரு 2 வருஷம் கம்மியான வண்டி நான் 3 லட்ச ரூபாய்க்கு எனக்கு கிடைக்குதுன்னா நான் அதை வாங்கிட்டு அதில் நான் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி டேட்டா நாங்கள் கேப்சர் பண்ணுறது இல்லை சார். நான் கஸ்டமருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்க மாட்டோம். ஸோ அந்த ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு க்ரௌட் தாங்க சார். லைக் நியர்பைல காஞ்சிபுரம் இருக்கு, திருவள்ளூர் இருக்கு, வேலூர் இருக்கு. லாஸ்ட் மந்த் ஒரு டேட்டா படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நியர்பைல இருக்கிற சிட்டிஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 20% கிட்ட கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ரீச்சுமே நல்லா இருக்கு. டவுன் சவுத்லேருந்துமே வராங்க. ஏன்னா கோயம்புத்தூர்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குன்றதால அங்கேயும் போய் பார்க்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அகைன் அங்கேருந்து இங்கே வராங்க, வைஸ் வர்சா ரெண்டுமே நடக்குது. கார் ஃபினான்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பினி ஓனா பண்ணல சார், நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம கிட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸுமே பார்ட்னரிங்ல இருக்கு. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அந்த என்பிஎஃப்சியுமே இருக்கு. ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் வெளியே போய் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாமே, நீங்கள் போயிட்டு பேங்க்ல உங்கள் ஃபைலை கொடுத்து லோன் வாங்குனீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு 16% தராங்கன்னா ஸ்பினின்றது இந்தியா ஃபுல்லாக இருக்குன்றதால வி ஹேவ் அ டைப். அந்த ரீசனுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 4% கிட்ட உங்களுக்கு வித்தியாசமே வந்துடும். ஸோ நான் சொன்னது தமிழ்நாடு டேட்டா 10% மார்க்கெட் ஷேர் நம்ம கிட்ட ஸ்பினில். இல்லை சார், நம்ம அந்த மாதிரி சர்வீஸ் இல்லை சார். மறுபடியும் என்ன சொல்ல விரும்பணும்னா, ஸ்பினியை நம்ம லோன் பண்ணல, பேங்க்ல வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணணும். அது எப்படி சொல்லுதுன்னா சார், நான் as a பயனரா போயிட்டு பேங்க்ல லோன் வாங்குறேன்னா நானே போயிட்டு மேனேஜர்கிட்ட பேசி லோன் அப்ளிகேஷன் கொடுத்து தென் அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ணணும். நான் அந்த ஸ்டெப்பை தான் உடைக்கிறேன் ஸ்பினியில். உங்களுக்கு கன்வீனியன்ட் பண்ணுறேன். நீங்க எங்ககிட்ட டாக்குமெண்ட் கொடுத்தா மட்டும் போதும் லோனுக்கு உண்டானது. நான் பேங்க்ல கோஆர்டினேட் பண்ணுவேன். நீங்க பேங்க்ல போய் அப்ரோச் பண்றதுக்கு பதிலாக நான் பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு லோன் வாங்கி தரேன். அதுக்கப்புறம் லோன்ல இருந்து இஎம்ஐ பே பண்றது, இன்கேஸ் டிஃபால்ட் ஆகுதுன்னா பேங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். வண்டிக்கு விற்கும் போதும் சரி வாங்கும் போதும் சரி வண்டி கரோஷன் ஆயிருக்கா, ஃப்ளட் ஆயிருக்கா, மீட்டர் டேம்பர் ஆயிருக்கான்றத பார்ப்போம். அதை தவிர்த்து வண்டியை எடுக்கும் போதே எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல் பேமெண்ட்டுமே போடும். அதுவும் இன்ஸ்டன்டா போடும். அது செல்லரா நீங்க பார்க்கும்போது ஒரு 5 லட்ச ரூபா கார் கொடுப்பீங்க, உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் நான் வாங்கிட்டு 3 லட்ச ரூபா கொடுத்து 2 லட்ச ரூபா ஹோல்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. பட் அந்த ரீசனுக்காக தான் செல்லருடைய, அதாவது விற்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரணுன்றத ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டு வண்டி எடுக்கும். ஸோ ஸ்பின்னினால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 30+ மேல இல்லை. ஸோ காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷர்ஸ் நாங்கள் 2 பேர் எடுத்திருக்கோம். இந்த பிரான்ச்சில் 2 பேர் இருக்காங்க. தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வடவண்டி பிரான்ச்சில் 2 பேர் இருக்காங்க. உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் ஷாப் இருக்குது சார், ரெட் ஹில்ஸ் கிட்ட. முதல்ல சொன்ன மாதிரி 20-25 ஏக்கர்ல இருக்கு. அங்கே ஒரு 300-400 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, டெக்னீஷியன்ஸ். அகைன் இப்போ நிறைய நியூ கார்ல இருந்து யூஸ்டு கார் வரவங்களுடைய டிமாண்டுமே அதிகன்றதால இதோடைய வளர்ச்சி அதிகமாகிட்டு தான் போகுது. அப்போ எனக்குமே வந்து தேவைகள் அதிகமாகும் as a கம்பெனியாக பார்க்கும்போது. ஸோ யங்ஸ்டர்ஸுக்குமே நம்மளால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார். எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் பிளஸ். இது போல காருங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கப்புறம் அதை வாங்குற இருக்கா, இல்லை அதை பற்றி சொல்லிட்டு இல்லை சார், முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃப்ளட் ஆன வண்டி, மீட்டர் டேம்பர் ஆன வண்டி, மேஜர் கரோஷன் ஆன வண்டிலாம் வந்து ஸ்பின்னில் எடுக்க மாட்டோம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, சார் ஒரு கார் இருக்கு, நீங்க விற்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸ்பின்னில் நீங்க இன்ஸ்பெக்ஷன் புக் பண்ணீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவோம். நான் வீட்டுக்கு அனுப்பி செக் பண்ற இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னீஷியன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில 10-15 வருஷமா இருக்கிறவர். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஸ்பின்னியோடைய டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம இன்டர்னலாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் சில ஃபோட்டோஸ் எடுக்கணும், தென் அதுக்கப்புறம் காரை வெரிஃபை பண்ணுவோம், சர்வீஸ் ஹிஸ்டரி பேரலாக செக் பண்ணுவோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷன் போடுறோம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரைசிங், தென் அந்த கார் வந்து ஃப்ளட்டடா, மீட்டர் டேம்பரா. அகைன் இந்த மாதிரி கார்கள் வந்து நம்ம ஸ்பின்னில வாங்க மாட்டோம். கம்ப்ளீட்டா சார் வாகன்ல செக் பண்ணும். உதாரணத்துக்கு ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்ட் ஆயிருக்குனாலும் அந்த காரை வந்து நம்ம எடுக்க மாட்டோம், பிளாக் லிஸ்ட் கிளியர் பண்ணிட்டு தான் எடுப்போம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கு. வாகன் செக் பண்ணுவோம். வாகன்ல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வாகன்ல வந்து இப்போ நீங்க ஒரு டோல் கிராஸ் பண்ணி போறீங்கன்னா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் மேபி சிக்னல் வயலேஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு விழுந்திருக்கும், ஃபைன் விழுந்திருக்கும். பட் அது நம்மளுக்கு தெரியாது, வாகன்ல செக் பண்ணும்போது தெரியும். சில பேர் அதை நெக்லிஜென்ஸா எடுத்துக்கணும். நம்ம எல்லாமே செக் பண்ணுவோம் சார். ஃபாஸ்டாக், தென் வாகன்ல போகும்போது
கேஸ் என்ன இருக்கா, ஸோ அந்த மாதிரி கார்களும் எடுக்கலாம். கம்ப்ளீட் செக் பண்ணி லைக் என்ன மாதிரி கார். சார் 2009 அதுதான் சார் 2009 உங்களுக்கு வாங்கின காருமே இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, பட் அகைன் அது பயனரை பொறுத்து தான். நான் இப்போ ஒரு யங்ஸ்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பேசிக்காக எனக்கு டிரைவிங் கற்றுக்கணும்னா ஒரு ஸ்டார்ட் லெவலில் ஒரு கார் போவேன். அகைன் நான் அன்மேரிடாக இருக்கேன். ஸோ இது கொடுத்துட்டு நான் அடுத்த கார் போகிறதுக்கு ஒரு 2 to 3 years ஆகிடும். ஈவன் வந்து இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசினஸ்னால காசில் மாற்றிட்டே இருப்பாங்க. புது கார் 2023 வந்த மாடல்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஒரு 1 or 2 years யூஸ் பண்ணியிருப்பாங்க, அகைன் அதை சேல் பண்ணிட்டு அப்கிரேட் ஆவாங்க. ஏன்னா நியூ கார்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்டு காரோடைய காம்படிஷன் அதிகமாகிடுச்சுனால அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கார் லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது, மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட மல்டிபிள் ஃபீச்சர்ஸோட. சார் லாஸ்ட் மந்த் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44% வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் யூசர்ஸோடைய யூஸ்டு கார் டிமாண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸ்பினியில் சொல்கிறோம், பேன் இண்டியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன்ஸோடைய டிமாண்ட் தான் அதிகமாக இருக்கும். இங்கேயுமே அதுதான் சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40% கிட்ட இருக்குது. இந்தியா ஃபுல்லாக 44, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 40% கிட்ட இருக்கு. குவிட் சார், குவிட் ரெனால்டு குவிட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல போயிட்டு பிரான்ச்சோட டேட்டா செக் பண்ணாலுமே குவிட்ன்ற ஒரு மாடல் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் செல்லிங்க. ஆட்டோமேட்டிக்ஸ் குவிட் ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு என்ட்ரி லெவல் சச்சின் வந்து இன்வெஸ்டர் பிளஸ் அம்பாசிடரா வந்தாரு. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பிவி சிந்துமே வந்து பாத்தீங்கன்னா 2022 அவங்களுடைய ஒரு காரை சேல் பண்ணாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வாங்கின கார் அதை சேல் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததால அவங்களும் ஒரு அம்பாசிடரா வந்தாங்க. ரீசெண்டா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட்ல பவுலர் இஷாந்த் சர்மா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரீமியம் காரை வந்து ஸ்பின்னி கிட்ட சேல் பண்ணாங்க. ஸோ அதை தவிர்த்து அனில் கும்ப்ளே, யுவராஜ் சிங் இவங்க எல்லாமே பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆகும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரஸ்ட்ன்ற ஒரு ஃபேக்டர்னால வந்து இங்கே. ஸோ அது வந்து மேனேஜ்மெண்ட்ல கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது சார், நம்ம யாருக்கும் தெரியாது. இப்போதைக்கு அந்த மாதிரி பிளான்ஸ் எதுவும் இல்லை சார். இல்லை சார், அந்த மாதிரி இப்போதைக்கு யாரும் இங்கே சென்னையில் இல்லை.